நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வேலு இருக்கார்ல, வேலு வந்து தமிழ் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், அந்த டாக்டர் வீட்டில் இருந்தால் உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரே சந்தோஷமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என்னை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தமிழ் கேட்குறாங்க. என்னை பிடிக்கலன்னு சொன்னால் நான் உன்னை என்ன விட்டுருவேனா? என்னோட ஒரே குறிக்கோளே உன்னை கல்யாணம் பண்ணுறதான். நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கண்டிப்பாக நான் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்க? சொன்னதையே ஏன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவேன். ஊருக்குள்ளே நான் பட்ட அவமானத்தை திருப்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணித்தான் நான் வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் வந்து கெஞ்சுறாங்க. உன்னையும் விட மாட்டேன், அந்த டாக்டரையும் விட மாட்டேன். அந்த டாக்டர் பாய் இருக்கிற தைரியத்தில் தான் நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு அந்த டாக்டரை போடுறேன், அதுக்கடுத்து உன் கழுத்தில் தாலியை கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவரெல்லாம் ஒன்றும் பண்ணாத, அவரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவன் இருக்கிற வரைக்கும் உன்னை நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அவனை முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து தான் உன்னை வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் வந்து எங்கே போகிறேன் தெரியுமா? இப்போ கூட நான் வந்து அந்த டாக்டரை போட்டு தள்ளுறதுக்கு தான் போகிறேன். அவனை போய் முடிச்சுட்டு வந்து உன்ட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்காரு. உடனே எப்படியாவது வந்து தடுத்தாகணும், இந்த உண்மையை வந்து நம்ம டாக்டர் சார்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு வந்து நம்ம தமிழ் வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் எழிலோட ஃபோன் வந்து பின்னாடி அதாவது பேக் சீட்டில் கிடக்கு. அவர் வந்து ஃபோன் எடுக்காமல் கார் ஓட்டிக்கிட்டே இருக்கார். உடனே ஒரு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணுறாங்க. சார், அந்த ஆட்டோ தானே, அந்த ஆட்டோ எப்படியாவது ஃபாலோ பண்ணி முந்துங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கவலைப்படாதமா, நான் போய் முந்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த வண்டிக்கு அவரோட காருக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சீக்கிரமாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.